எக்ஸாம்பிள் 5.24 பாருங்கள். எடுத்துக்காட்டு 5.24 கியூப் ரூட் ஆஃப் 65 மதிப்பு காண்க. கியூப் ரூட் ஆஃப் 65 நம்ம எப்படி எழுதலாம்னா 65 பவரில் 1/3 எழுதலாமா? இந்த 65 64 + 1 பிரிச்சுக்கலாமா? 64 பவர்லேயும் 1/3. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுலேயும் காமனாக 64 வெளியெடுக்கிறோம். 64 வெளியெடுத்தோம். அப்படி இது ரெண்டுலேயும் காமனாக 64 வெளியெடுக்கும் போது உள்ள 64 வகுத்துருமா? 64 வெளியெடுக்கும்போது அதுக்கான பவர் 1/3யும் கொடுத்தாச்சு. உள்ள வந்து 64/64னா +1 + 1/64 ஹோல் பவர் 1/3. இந்த வெளியில் 64 பவரில் 1/3 64 4 பவர் 3ன்னு எழுதலாம். ஹோல் பவர் 1/3 இருக்குதா? 3 கேன்சல். அப்போ அதனுடைய ஆன்சர் 4. வெளியில் இருக்கிற ஆன்சர் 4. உள்ளே வந்து 1 + 1/64 ஹோல் பவரில் 1/3 இருக்குது. இப்போ இது என்ன ஆர்டரில் இருக்குது? 1 + x ஹோல் பவர் என்னங்கிற ஆர்டரில் இருக்கா? 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டரியல் x² + n × n - 1 n - 2/3 ஃபேக்டரியல் x³ + எக்ஸெட்ரா. அந்த ஆர்டரில் நாம் எழுதிக்கிட்டே போகலாம். ஓகே, அப்போ எழுதும்போது கியூப் ரூட் ஆஃப் 65 = அந்த கொஸ்டின் எடுத்து மட்டும் எழுதிக்கிறோம். 4 × 1 + 1/64 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதிக்கிறோம். இதில் 4 மட்டும் வெளில வச்சுக்கிட்டு 1 + nx அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். 1 + n எவ்வளவு? 1/3 × எக்ஸோட வேல்யூ 1/64 + n இது n - 1/2 ஃபேக்டரியல்னா 2 எக்ஸுக்கு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸெட்ரா போட்டாச்சு. ஓகே, அப்போது 4 அப்படி தான் இருக்குது. 4 வந்து உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிட்டாங்க. 4 உள்ளே இன்ட்டு பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து 4 × 1 4. அடுத்தது 4/3 × 64 ப்ளஸ் 4 × 1/3 × 2/3 இது 1/3 இது 2/3 இது -2/3/2 இருக்குதா? அப்போ /2 தான் இங்கே 1/2ன்னு போட்டாங்க. 1/64க்கு ஹோல் ஸ்கொயரு. ஓகே, இப்போ அடுத்தது 4 ப்ளஸ் இதை 60 இதை சிம்பிளை பண்ணால் 1 4 is 4. இது 16 64 அப்போ 3 × 16 48 1/48 மைனஸ் இது எல்லாத்தையும் சுருக்கணும்னா என்ன வருதுன்னா 4/9 × 64க்கு ஸ்கொயரு. 4/9 × 64க்கு ஸ்கொயர். இங்கே வரக்கூடிய மைனஸ், இந்த உள்ளே வரக்கூடிய மைனஸ் தான் நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் × மைனஸ் மைனஸ்னு. அடுத்தது மேலே வந்து 4 தான் இருக்கும். இந்த 4 இந்த 2 வந்து கீழே இந்த 2க்கு 2 அடிச்சு விட்டோம். இந்த 3 3 9ன்னு இருக்கும். அப்போ 9 × 64க்கு ஸ்கொயர். அப்போ இப்போ 4 ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு மதிப்பளவு ரெண்டாவதுக்கு நம்ம ரொம்ப அதிகமான வேல்யூ வரனால அதை போட தேவையில்ல. மைனஸில் வரனால ரொம்ப சின்ன வேல்யூ தான் வருங்களா, அது போட தேவையில்ல. 1/48 மட்டும் நம்ம வகுத்து பார்த்தா 0.02 வரும். அது வந்து 4/9 × 64 மேலே 4 தான் இருக்குது. கீழே பெரிய நம்பர் ஆகிறனால அதனுடைய மொத்த வேல்யூ வந்து சின்னதாகிடும். ரொம்ப சின்னதாகிறதுனால அது தேவையில்ல தான் எழுதியிருக்கோம். மிக சிறிய என்கிறனால தேவையில்லை. இப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 4 + 0.02 4.02. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 65 மதிப்பு எவ்வளவு? 4.02. அடுத்து எடுத்துக்காட்டு 5. இது எக்ஸசைஸ் 5.4 செகண்ட் கொஷின். இதே மாடலில் இருக்கிறனால இது பக்கத்துலேயே போட்டாச்சு. என்னன்னு பார்க்கலாமா? 5.4 செகண்ட் கொஷின். கியூப் ரூட் ஆஃப் 1001 தோராய மதிப்பை காண்க. அதே மாதிரி தான் கியூப் ரூட் ஆஃப் 1001 எழுதலாம். 1001 பவரில் 1/3 எழுதலாமா? 1001 1000 + 1 ஹோல் பவரில் 1/3 எழுதிக்கலாமா? இதில் 1000 வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி அதுக்கு பவரில் 1/3 கொடுத்துரு. அப்போ 1 + 1/1000 வரும். அந்த 1000 பவர் 1/3 அப்படி இருக்கும். 1000 பவர் 1/3னா 1000 10³ எழுதுவோம். 3க்கு பவரில் 1/3 கேன்சல் ஆனால் அது 10ன்னு இருக்கும். உள்ள 1 + 1/1000 ஹோல் பவரில் 1/3. இப்போ அதே சேம் ஆர்டர் ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். 1 + nx ஹோல் பவர் n ஃபார்முலா 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டரியல் x² + எக்ஸெட்ரா அந்த ஆர்டரில் எழுதிக்கிட்டோம். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1001 இதில் வந்து என்ன ஆயிரும்? 10 அந்த 10 மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு 1 + nx 1/3 × 1/1000 ப்ளஸ் n × 1/3 × 1/3 - 1 n - 1/2 ஃபேக்டரியல்னா 2 x² 1/1000க்கு ஹோல் ஸ்கொயர். இதற்கு எழுதினா போதும். 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டரியல் x² இது எழுதினா போதும். ஓகே, அடுத்தது 10 வெளியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் இது 1 எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது 1/3000 வந்துருச்சு. கீழே இதில் 1/3000 மைனஸ் இதில் வந்து என்னென்னா 1/3 வரும். இது -2/3 வரும். இங்கே 2 வரும். அந்த 2/3ல் வர 2க்கு இதுக்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்படி போடும்போது இங்கே 1/1000 ஹோல் ஸ்கொயர் இந்த 3 அந்த 3 9 வந்துடும். அப்போ -1 இது வந்து மிகப்பெரிய எண்களால் இதை விட்டுருங்க அப்படியே. அப்போ இது முதல் 2 மட்டும் நம்ம எழுதினா போதும். இது வந்து மிக சிறிய எண். அப்போது ஏன்னா மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் வரனால வகுக்கும்போது ரொம்ப சிறிய எண் தான் கிடைக்கும். அப்போ இந்த டைம் மட்டும், அதாவது இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற செகண்ட் டைம் மட்டும் 10 உள்ளே பெருக்கிறேன். 10 × 1 10 + 10/3000 இப்போ 10 ப்ளஸ் இதை வகுக்கும்போது என்ன வருதுன்னா 0.0033 0033. ஏன் அப்படின்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சலு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம்னா மீதி 300 இருக்குது இல்லையா? 1/300 இருக்கா? ஒரு ஜீரோக்கு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இங்கே வந்துடும்.
இன்னொரு ஜீரோவுக்கு ஜீரோ போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ ஜீரோ அப்போ இந்த 3ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு 0.0 3ஆல் வகுக்கும்போது 0.0033. அப்போது ரெண்டையும் கூட்டினா 10.0033. இது வந்து தோராயமாக தான். ஓகே, அடுத்தது எடுத்துக்காட்டு 25 பார்க்கலாம். 5.25 இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. எக்ஸ் வந்து ஒரு பெரிய எண் எனில் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 மதிப்பு தோராயமாக 1/x² என நிறுவுக. தோராயமாக 1/x² என நிறுவுக. அப்போது 1 + x ஹோல் பவர் என்னுக்கு ஃபார்முலா எழுதிக்கிட்டோமா? 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டரியல் x² ப்ளஸ் n × n - 1 n - 2/3 ஃபேக்டரியல் x³ ப்ளஸ் எக்ஸட்ராவா? அப்படி எழுதும்போது இந்த முதல்ல கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் கியூப் ரூட் ஆஃப் x³ + 7 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் x³ + 4 இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு இதனால் அதெல்லாம் ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாம். இதை ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாமா? x³ + 7லேயும் ஹோல் பவர் 1/3 மைனஸ் x³ + 4லேயும் ஹோல் பவரில் 1/3 போடுறோம். ஓகே, இது ரெண்டுலேயும் காமனாக இதில் வந்து காமனாக x³ வெளியே எடுத்தோம்னு வச்சுக்கோ. x³ வெளியே எடுக்கும்போது பவரில் ஒரு 1/3 வருது இல்லையா, அதுக்கு இது கேன்சல் ஆனால x மட்டும் தான் இருக்கும் வெளியில். இது 1 + 7/x³ இருக்குமா, உள்ள x³ வகுக்கும்போது ஹோல் பவர் 1/3 மைனஸ் அதே மாதிரி தான் இதுலேயும் x³ வெளியே எடுக்கிறோம். பவரில் 1/3 வரனால அது xன்னு வந்துடும். 1 + 4/x³ ஹோல் பவரில் 1/3. ஓகே, இதில் பாருங்கள், இதில் நம்மளுக்கு மாடலஸ் ஆஃப் 7/x³ அதுவும் லெஸ் தென் 1 தான். மாடலஸ் ஆஃப் 4/x³ அதுவும் லெஸ் தென் 1 தான். நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சிம்பிளாக அங்கே எக்ஸ் இருந்ததுன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1. ஓகே, அப்போது இது என்ன ஃபார்முலா? x × 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டரியல் எழுதலாமா? நீ 1 + nx மட்டும் எழுதினாவே போதும் எல்லா ரெண்டுக்குமே. 1 + nx n எவ்வளவு? 1/3 × 7/x³ ப்ளஸ் எக்ஸட்ரா போட்டுரும். அதே மாதிரி மைனஸ் x × 1 + 1/3 × 4/x³ எழுதினா போதும். எக்ஸை உள்ளே இன்ட்டு பண்ணிடலாம். எக்ஸு ப்ளஸ்ஸு இதில் எக்ஸை உள்ளே இன்ட்டு பண்ணும்போது ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா 7/3x² வரும். அடுத்தது மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இதில் மைனஸ் உள்ளே வரும்போது மைனஸ் எக்ஸு மைனஸ் 4/3x² மைனஸ் 4 இதில் மைனஸ் எக்ஸையும் இது மைனஸ் 4 ஒரு எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 4/3x² வரும். ஓகே, அப்போ இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆச்சா? 7/3x² மைனஸ் 4/3x². அப்போ 3/3x². அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். 1/x² தோராயமாக. அடுத்தது இதே மாதிரி தான் எக்ஸ் ஒரு தேவையான அளவிலான பெரிய எண்ணில் கியூப் ரூட் ஆஃப் x³ + 6 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் x³ + 3 மதிப்பை தோராயமாக 1/x² என நிறுவுக. இதே மாதிரி, அதாவது இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டே வரும். எக்ஸ் மிக பெரியது இப்போ போட்டுருக்கோம். இப்போ பெரியதுன்னா அந்த எக்ஸ் டேம் வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிறியதுன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேம் வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும். அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பெரியது தானே. அப்போ கியூப் ரூட் ஆஃப் x³ இந்த கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதிக்கோ. ஃபஸ்ட் டேமையும் ஹோல் பவர் 1/3 போட்டுக்கோ. செகண்ட் டேமையும் ஹோல் பவரில் 1/3 போட்டுக்கோ. ஃபஸ்ட் டைம் ஹோல் பவர் 1/3, செகண்ட் டைம்லேயும் ஹோல் பவரில் 1/3 போட்டாச்சு. அப்போது இதில் ஃபஸ்ட் டைமில் x³ நம்ம வெளியெடுக்கும்போது x³ பவரில் 1/3. அப்போ 1 + 6/x³ ஹோல் பவர் 1/3 மைனஸ் இதுலேயும் நம்மளுக்கு x³ நம்ம வெளியெடுக்கும்போது x³ ஹோல் பவர் 1/3 1 + 3/x³ ஹோல் பவரில் 1/3. இந்த கண்டிஷன்ஸ் எழுதிருங்க. இந்த 6/x³ மாடலஸோட வேல்யூ லெஸ் தென் 1 தான். மாடலஸ் ஆஃப் 3/x³ வேல்யூவும் லெஸ் தென் 1 தான். ஓகேவா? இது வரைக்கும் இப்போ சொல்லியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஃபார்முலா 1 + nxன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்டரில் எக்ஸ் உள்ளே இன்ட்டு பண்ணுறப்ப எக்ஸு ப்ளஸ் இதில் ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா 6/3x இதுக்கு கேன்சல் ஆச்சுன்னா 2/x² வரும். ப்ளஸ் இதே மாதிரி ப்ளஸ் எக்ஸட்ரா போட்டுரு. மைனஸ் எக்ஸ் இந்த எக்ஸட்ரா நம்ம போட்டு காட்டுங்கிற அவசியமே இல்லை. இங்கே போடும்போது போடுவோம். இந்த இடத்துல உள்ள இன்ட்டு பண்ணிருக்கும்போது நம்ம தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் மிக சிறிய எண், அதனால் அதை விட்டுறலாம். எக்ஸட்ராவில் வரக்கூடிய நம்பர்லாம் மிக சிறிய எண். அதே மாதிரி இதில் மைனஸ் எக்ஸ் உள்ள வந்து மைனஸ் எக்ஸ், இதில் 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1/x² வரும். அதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா 2/x² 1/x² கழிச்சா 1/x². இது தோராயமாக இந்த ரெண்டு சம்மும் சேம் மாடலில் கொடுக்கலாம். இதெல்லாம் எக்ஸ் மிக பெரியது அப்படின்னு வச்சு போடுறது. ஓகே.